நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. நல்ல உடை, உணவு, ஊதியம், உயர்வு, உண்மையான உறவு இவைகளை தேடி கண்டுபிடிப்பதே வாழ்க்கை. இதில் சரியானவற்றை தேடி பெற்றுக்கொண்டால் நம் இருதயம் மகிழ்கின்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். இதில் சொல்லப்பட்ட எதுவுமே முழுமையான பாராட்டையோ அல்லது மேன்மையானதாக காணப்படுவதில்லை. நிலையானதும் நிறைவானதும் மேன்மை பாராட்டுதலுக்கு சொந்தமான ஒரே நாமத்தை உடையவர். அவருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே நம்மை இதுவரைக்கும் சந்தோஷமாக வாழ செய்கின்றது. நம் குற்றங்களை உணர்ந்து தேடின போது மன்னித்து மறந்ததினால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தாழ்மையோடு தேடும் போது நம்மை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடாதபடிக்கு நன்மையினால் திருப்தியாக்கி நம் இருதயத்திலிருந்த துக்கத்தை ஆறுதல் அடையும்படியாக திருப்பினார். துஷ்டதனம் செய்வோருக்கு நியாயம் பற்றின அறிவு இருப்பதில்லை. கர்த்தரை தேடுகிற நமக்கு சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்து மகிழ்ச்சியாக வாழ அவர் கற்றுக் கொடுக்கிறார். பழக்குவித்து பயனடையும்படி செய்கின்றார். எனவே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி எப்பொழுதும் இருதயத்தில் மகிழ்ச்சியோடு இருப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை தேடுகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்களுடைய இருதயத்தை நீர் மகிழ்ச்சியாக நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.